வணக்கம் எனதருமை மைவி3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல நேற்று இந்த திருச்செந்தூருக்கு நடப்பயணத்துக்கு போகிறவங்களுக்காக ஒரு லைவ் போட வேண்டியதாக இருந்தது, போட்டேன். அப்போது அந்த டைமில் தான் யூடியூப்பில் பார்த்தேன், 2-3 கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான பதில் சொல்லணும்னு தோணுச்சு. வாங்க என்னன்றது பார்ப்போம். ராஜா தீசுன்றவங்க சொல்லியிருக்காங்க, கெட்டவர்னு சொல்கிறீங்களே தம்பி, அப்படின்னா எங்கள் பணத்தை அவர் தரமாட்டாரா? மைவி3யை ஓப்பன் பண்ண மாட்டாரா? ஐயோ, சத்தியமாக நான் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்கிறதே இல்லைங்க. கெட்டவங்க கிடையாது. எங்களோட பணத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லவங்க. நான் அப்படி தான் சொல்ல வரேன். அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, அவங்க ஓப்பன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். இது வந்து எம்டி சார் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அதுவும் அவர் தான் சொல்லணும். எனக்கு விவேக் சார் காமெடி தான் ஒன்று ஞாபகத்து வருது. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ அடிக்கிறேன்ற மாதிரி. அதாவது கம்பெனி இழுத்து பூட்ட போறிய, அது நல்லாவே உங்களுக்கே தெரியுது. இதில் எங்களை வச்சு செஞ்சீங்க பாருங்கள், ஒரு 3-4 மாதமா, ஏன் 6-8 மாதமாகவே என்னமோ நாங்கள் பணத்தையும் போட்டுட்டு அதில் டைம் ஒரு 2-3 மணி நேரம் எங்களை வேலையை வாங்கினீங்க பாருங்கள். ஐயோயோயோயோன்ற மாதிரி. அப்படியே காலையில் முடிச்ச உடனே டப்புன்னு செல்லை எடுத்து ஃபஸ்ட்டே ஆட் பார்க்குறது தான் வேலை எங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்கள் மண்டையை கழுவி அதில் உட்கார வச்சு டைமை அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வச்சு கடைசியில் பணத்தையும் நாம போட்டிங்களே சார். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. சத்தியமாக உங்களுக்குலாம் சொர்க்கம் தான் சார். சொர்க்க வாசல் எப்பயும் திறந்தே இருக்கும். எங்கள் அத்தனை பேரோட புண்ணியமும் உங்களுக்கு தான். நல்லா வருவீங்க. 10ஆவதுக்கு பூஜை போடுவீங்க பாருங்க அழகா. ஐயோயோயோயோ, அந்த சாமி, அந்த விராகி அம்மன்றதே எனக்கு தெரியாது. உங்கள் கம்மையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சத்தியமாக அந்த சாமி எனக்கு தெரிஞ்சுது. அந்த சாமிலாம் இருக்கா இல்லையான்றது கூட இப்போ தெரியல. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களே, நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்ல. அதனால் உங்களுக்காகவே அந்த சாமி செஞ்சுருக்குது போல இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார், அருமையான சாமி. கண்டிப்பாக நல்லா வருவீங்க. இவ்வளோ நாள் பார்த்தா உங்களுக்கு கொடி பிடிச்சவங்கலாம் பாருங்கள், 3ஆம் மாதம் 2ஆம் மாதம் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனாவது மாதம் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. என் வீடியோ கண்டிப்பாக பதில் வீடியோ போடுறதுக்கும் ஆள் ரெடியாக இருக்கும், எனக்கும் வரும். போடுங்க, என்ன போடுறீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு டேட்டு யார் போட்டாலும் இதை ஒன்று புரிஞ்சு போடுங்க. டேட்டு என்னைக்கு அந்த பணம் கொடுப்பாருன்னு கொடி பிடிக்கிறீங்களா, என்னைக்கு டேட்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கும் வழி இல்லைங்க. இனிமேல் என்ன ஆக போகுது, கோர்ட்டு கீட்டுன்னு சொல்லி காலத்தை ஓட்டியாச்சு. இனிமேல் எல்லாருமே சைலண்ட் ஆகியாச்சு. நீங்கள் யூடியூபர்ஸ் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன இருக்குது, யாரும் எங்கேயோ வம்பளை இழுத்து விட்டு போவோம். எவன் பணம் வந்தால் என்ன வராட்டா என்ன, உங்களுக்கு வேவஸ் வருது. என்ஜாய்.